தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பகாம்பாள் உடனமர் ஸ்ரீ சுருலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சார்ந்த பொதுமக்களே, அடியார் பெருமக்களே, சிவனே செல்வர்களே, நமது கற்பகாம்பாள் உடனமர் ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வர ஆலயமானது சேலம் நாமக்கல் நெடுஞ்சாலையிலே நந்திமலை என்ற சிறிய மலை மீது இயற்கை எழில் சூழ்ந்த மிக அற்புதமான ஆலயமாக இறைவன் சூரியலிங்கேஸ்வர பெருமான் என்ற திருநாமத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கப்பட்டி பைபாஸில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலே பனமரத்துப்பட்டி பிரிவு ரோடு நந்திமலை என்ற மலை மீது மிக எழில் கொண்டு அமைந்திருக்கிறது. கற்பகாம்பாளுடன் நமர் ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வர பெருமான் சூரியனுக்கு அதிபதியாக இருந்து ஜாதகத்திலே வரக்கூடிய தோஷங்களாகிய தகப்பனாருக்கு நாம் பிறந்த நேரத்திலே சூரியனால் வரக்கூடிய தோஷங்களும், சனி 7 என்று சூரியனை பார்த்தால் தாய் மகனுக்கு வரக்கூடிய தோஷங்களை நீக்கும் ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வர பெருமான் சூரியனுக்கு அதிபதியாக இங்கே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ சூரியலிங்கேஸ்வர பெருமானாகவும் நந்தியம் பெருமான் ஆஜானு பகவானாக ஸ்ரீ பெரிய நந்தியாகவும் எழுந்தருளி இறைவனுக்கு வாகனமாக நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். 10 மணிக்கு நித்திய பூஜை நடக்கிறது. அதுபோல இரவு 7:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெற்று வந்திருக்கும் மக்கள் எல்லோருக்கும் பிரசாதமாக கற்கண்டு பால் பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. நடை காலையில் 6 மணிக்கு நடை திறந்து மதியம் 12 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. இங்கு பிரதோஷ கால பூஜையும் பௌர்ணமி பூஜையும் தேய்பிறை அஷ்டமி பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு வந்து வணங்கி செல்லும் பக்தர்களுடைய குறைகளை எல்லாம் இறைவன் செவிகூர்ந்து கேட்டு அவருடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்று வந்து சொல்லக்கூடிய பக்தர்களுடைய வாக்காக இருக்கின்றது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியலிங்கேஸ்வர பெருமான் இடது பக்கத்திலே இயற்கையாக அமைந்திருக்கின்ற மலையானது நந்தியாகவும், அதன் முன்புறம் அமைந்திருக்கக்கூடிய சிறிய குன்று லிங்க வடிவத்திலும் அமர்ந்து இயற்கையாகவே கைலாயத்திலே இருக்கக்கூடிய லிங்கமும் நந்தியுமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே மிக சிறப்பானது இந்த நந்தி தான். இந்த மலையிலே நீங்கள் இந்த மலைக்கு தெற்கு பக்கமாக இருந்து நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்தீர்களானால் இயற்கை எழில் சூழ்ந்த நிலையிலே இறைவன் நந்தியம் பெருமானும் லிங்க திருமேனியாகவும் இறைவன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதுபோல் இந்த ஆலயத்திலே கோசாலை பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கோமாதாவுக்காக அவரவருடைய திருமண தினத்திலும், முன்னோர்கள் நினைவு தினத்திலும், அவர்களுடைய பிறந்த தினத்திலும் எல்லோரும் வந்து இந்த கோமாதாவுக்கு உணவு கொடுத்து இந்த மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்கிறார். சுயம்புலிங்க மூர்த்தியாக இறைவன் எழுந்திருக்கிறார். அதுபோல தியான நிலையிலே இருக்கக்கூடிய பெருமான் இங்கே ஆலயத்திற்கு தென்புறமாக மலை மீது அமர்ந்திருக்கிறார். இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் வெகு சிறப்பாக பௌர்ணமி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் எம்பெருமானின் திருவடியை வணங்கி எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமானின் பொன்னார் திருவடியை வேண்டி வணங்கிக் கொள்வோம். ஸ்ரீ கற்பகாம்பாள் உடனமர் சூரியலிங்கேஸ்வரர் திருக்கோவில். மகாலட்சுமியாய நமக. ஓம் சுரவே நமக. ஓமாத்ரே நமக. தீபயோம் பிரதித்ரிகாதாம் தீபம் ராஜாய பிரகன்னாகிலாகினே நமோ. ஸ்ரம் வைஸ்வரனாய கும்மகேஷேவி காமல் காமகாமாய மஹ்யம் சர்வனாய. ஓம் மகாராஜாய நமக. ஓம் கோமாத்ரே நமக. மகாலட்சுமியாய நமக. அஷ்டலட்சுமியாய நமக. ஆனந்தலட்சுமியாய நமக. சௌபாகியலட்சுமியாய நமக. சந்தானலட்சுமியாய நமக. ஓம் கோபால பிரியாய நமக. கோமாத்ரே நமக. சுரவே நமக. மங்களம் சமதேவ தேவதாப்தியோ நமக. மகாலட்சுமியாய நமக. யாரு காலில் மெதிக்காதீங்க. மேலே என்ன இருக்குன்னா ஒரு லிங்கம், இது சிவன் சிலை. சிவன் சிலையா? அப்புறமா பார்த்தீங்கன்னா மலையை வந்து லிங்கம் மாதிரியே இருக்கும். ஓ, அப்படியே வந்து காட்டுங்க. இது வந்து சிவன் பாதம்ட்டு சிவன் பாதம். அது ஐதீகம் அப்போ இருந்து சிவன் பாதம் அப்படி வந்துடுறீங்களா? சிவராத்திரி இங்கே இது போனீங்களா? மல்லூர் கருணை கடல்.
ஓ நல்லா இப்போ பிச்சு பார்த்தா தான் நவரும். இது பாருங்க அந்த பக்கம் அதில் வந்து சிவன் லிங்கம் இருக்கிற மாதிரி மாலை. இது அது இது லிங்கம் இருக்கிற மாதிரி மலை. இது எதிரில் நந்தி, பின்னாடி வந்து பலிபீடு மாதிரி. அது மலை பாருங்க. இது வந்து லிங்கம். ஆமாம். இந்த மலை வந்து நந்தி பகவான். ஆமாம். அது வந்து பலிபீடு மாதிரி. ஒரு மலையே வந்து இயற்கையாகவே அதானே இந்த அளவுக்கு பாருங்க. இயற்கையாக லிங்க வடிவத்தில் இந்த மலை தான் நந்தி மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயிலே இருக்குது. முல்லை அதிசயம் தானே இது. முல்லை அதிசயம் தான். ஒரு மலையவே உற்பத்தி இந்த மாதிரி ஆயிருக்குங்கன்னா வந்து செயற்கையில் பண்ண முடியாதுங்களா நம்ம. ஆமாம். எவ்வளோ எப்படி பண்ணாலுமே வந்து அது சாத்தியம் இல்லாதது. வெளியிட்டு பார்த்தோம்னா தெரியாது எதுவுமே. நம்ம வெளியிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா மட்டும்தான் இதனுடைய இதை வந்து நமக்கு தெரியும். ஆனால் வந்து எனக்கு முல்லை ஆச்சரியமாக இருக்குண்ணா. இதுவெல்லாம் இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே தாங்களா? இதுதான் முறை நான் ஒரு கோயிலில் நம்ம கட்டணும்னா கூட இந்த அளவுக்கு நம்ம ஆமாம் சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக. இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம்னா அந்தந்த மரம் அது இந்த நட்சத்திரங்கள் அது தெரியல. அது முதல்ல போட்டிருந்தாங்க. சரிண்ணா. இப்போ பெருசானதுனால அந்த வலை அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த கேட்டை பறாய் மரம். இது பூராமே அந்த மாதிரி தான். ஓ அதுக்கு அந்த மாதிரி மரம் வைக்கிறது. குங்குனூர் குட்டை அந்த மரம். அந்த மாடு பேர் குங்குனூர் குட்டை. ஆமாம். அது காங்கையா. இங்கே ஏன்னா இங்கே கோசாலை இங்கே தனியாக இருக்குது. ஆமாம். நீங்கள் பராமரிக்கிறீங்கண்ணா? ஆமாம். எத்தனை மாடு மொத்தம் எத்தனை மாடு இருக்குண்ணா? 25. நமக்கு மகனுக்கு மட்டுமல்ல சுவாமிக்கும் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வைபவம் ரொம்ப விசேஷமானது. வருஷத்திலே ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு திருக்கோயில ஒவ்வொரு சிறப்பான சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் ஆவது ரொம்ப விசேஷம். அந்த வகையில நமது கற்பகாம்பா சமேத சுலிங்கேஸ்வர பெருமாளுடைய ஆலயத்துல திருக்கல்யாண உற்சவ வைபவ விழா சிறப்பாக நடைபெறுது. அந்த சமய பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு இறை பெருமாறு வேண்டிக் கொள்கிறோம். மறந்துடாதீங்க. 12/5/2025 திங்கட்கிழமை செப்டம்பர் 29ஆம் நாள். அந்த நாளில பகவானுக்கு சுவாமி அம்பாள் கற்பகாம்ப சுமேஸ்வர பகவானுக்கு சரியாக ஒரு 9:20 10 மணிக்குள்ள நடக்குது. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. திருமலை சிவங்கோயிலில் திருமலை சக்கரத்தால். ஆதி நாராயணமூர்த்தி. சித்தம்.
அகத்தியர். அகத்தியர் சித்தர். அலிபாபா 47 இங்கே தான் எடுத்தாங்களா? இங்கே தான். என்ட்ரன்ஸ் மட்டும் திறக்கிறது மட்டும். ஓ, குழந்தை தான் முக்கியம். திரு ஆறுமுக சித்தர் சுவாமி ஜீவசமாதி, சேலம் தாதகாப்பட்டி கேட். சத்குரு ஆறுமுக சுவாமிகள்.
அம்மை அப்பராய் ஆடுகவே ஆனந்த கூத்தன் நாமலையாருக்கு அம்பரி கூத்தனுக்கு லிங்கேஸ்வரருக்கு லிங்கேஸ்வரருக்கு பெருமாளுக்கு கூத்தனுக்கு 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 எப்படிக்கு நல்லபடியா திருக்கல்யாணம் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு உணவு கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அன்னம் பாடிக்கணும். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்திலே இறைவனுக்கும் அம்பாளுக்கும் தெய்வ திருக்கல்யாண நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே இந்த தெய்வ திருக்கல்யாண நிகழ்விலே எல்லோரும் கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவுருளை பெறுமாறு ஆலயத்துக்கு வந்து எம்பெருமானின் திருவடியை வணங்கி எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எம்பெருமான் பொன்னார் திருவடியை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.